ஹலோ ஆல். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 2 வருஷமா வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்த கன்சர்ன் வேற. இப்போ அவங்க டெஸ்டிமோனியல் குடுக்குற கன்சர்ன் வேற. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சன்னுக்காக தான் வந்தாங்க. ஆமா. அவங்க பையனுக்காக தான் வந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டா க்யூர் ஆனதுக்கப்புறம், இப்ப சின்ன ஒரு சளி, இருமல், காய்ச்சல்னா கூட இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்க வராங்களோ இல்லையோ, அவங்க அம்மா இவங்கள "நீங்க போயிடுங்க" அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் லின்சி அவங்க ஃபேமிலி. அண்ட் இன்னைக்கு மெயினா இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ என்னன்னா, அவங்ககிட்ட வந்து எப்படி வந்தாங்கன்னா, ஒரு ஒரு பயத்துல அது நீங்களே சொல்லலாம் லின்சி. எனக்கு என்னதுன்னா கையில வந்துட்டு பேச்சஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போய் டெர்மட்டாலஜிஸ்ட் எங்க காமிச்சாலும் இட்ஸ் நாட் கியூரபிள், நீங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கணும், இதுதான் என்னோட பிரிஸ்கிரிப்ஷனா இருக்கு. அது எப்படி கியூர் பண்ண முடியாத ஒரு வியாதி நமக்கு வரும் அப்படின்னு எனக்கு பயந்துட்டு தான் பிரியா மேம் எங்க அம்மா தள்ளினாங்க. நீ கிளம்பு முதல்ல இங்கன்ட்டு அப்படி போயிடுங்க. ஆமா, விட்டுட்டு வந்தாங்க. வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மேம் சொன்ன ப்ராசஸ் ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணேன். வெயிட் பண்ண இருந்தாலும் வெயிட் பண்ண மாட்டேன். வாரம் வந்து கேட்பேன் என்ன ஆயிடுச்சு, இன்னும் இதாகலன்னா. ஆனா வெயிட் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. இடையில ஒரு 2 வீக்ஸ் வரை என்ன பார்த்துட்டு மேம் கை பாருங்க இன்னும் சரியே ஆகல, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு டெஸ்டிமோனியல் கொடுக்க ரீசன் வந்து she gained completely almost ஒரு இன்னைக்கு ஹேண்ட் பார்த்தா 80% சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். அவங்க வந்து செஷன்ஸ் அந்த செகண்ட் செஷன்ல மனம் தளர விடாம வந்தாங்க. அதுதான் உண்மை. அண்ட் இதுல மட்டும் டிஃபரன்ஸ் இல்லை. லின்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் பேனல்ஸ்ல சுகர் வேல்யூஸ் அதுவுமே அதிகமா இருந்தது. அதுல எப்படி பார்த்தீங்கன்னா அந்த HbA1cங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அண்ட் தென் வைட்டமின் டி ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் நிறைய இஷ்யூஸோட வந்தாங்க. ஸோ நான் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 செஷன்ஸ் ஒர்க் பண்ணிருப்போம். ஸோ 5 செஷன்ஸ்ல இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்னு நினைக்கிறவங்க வந்து அது க்யூரே பண்ண முடியாது. ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்ம் எடுக்கணும். அதே சமயம் வந்து எக்ஸ்டர்னல் போட்டு எந்த எஃபெக்ட்டுமே இல்லைன்னா நீங்கள் இன்டர்னலி கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்கின் வந்து ஹீல் ஆகும். ஸோ திஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அண்ட் இட்ஸ் லைக் கம்ப்ளீட் க்யூர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு அட்ரஸ் த இன்டர்னல் ஹெல்த். அதுதான் மெயின் விஷயம். அண்ட் வேற என்ன லின்சி நீங்கள் சொல்லணும் ஆக்சி ப்ளஸ் பற்றி? ஆக்சி ப்ளஸ் நம்பினார் கைவிட நான் எதுவுமே சொல்லலப்பா, அதை தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னதுன்னா நான் இப்போ இவங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் இல்லை நிறைய 2-3 டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன். இவங்க சொன்னாங்க உங்களுக்கு இதான் பிரச்சனை, இது சரி பண்ண முடியாது, நீங்கள் டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஆயின்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆயின்மெண்ட்டு போட்டால் அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. பார்த்தா மறுபடியும் திருப்பி பேட்சாக எனக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மேம்கிட்ட வந்தேன். நான் அவங்கள்ட்டையும் வெயிட் பண்ணலை. ஒரு 2 வீக்ஸ் போச்சு, அப்படியே ப்ரொசீட் ஆச்சு. ஆனால் சரியாயிடுச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டோட்டலாக க்யூர்டு. இன்னும் ஒரு 10% 5% இருக்கும், அதுவும் சரியாயிடும். அதுவும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இல்லை மெயின் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ப்ளஸ் தூக்கம் இல்லை. ப்ராப்பராக என்ன பேபி வச்சுருக்காங்க, ஷீஸ் அ போஸ்ட்மார்ட்டம் மதர். அந்த குழந்தையும் பார்த்துட்டு இது இந்த லெவலையும் மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டதுனால தான் ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. அண்ட் ஸ்கின் க்ளோ சொல்லுங்க லின்சி. எனக்கு என்னன்னா பிக்மெண்டேஷன்ஸும் இருந்துச்சு. அப்போ வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக இன்டர்னல் தான். இப்போ எல்லாமே நான் எதுவுமே நம்ம அவுட் சைடு இப்போ நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் போனால் நீங்கள் மருந்து போடுங்க, இது ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் நம்ம எல்லாமே இன்டர்னலாக எடுக்கும் போது ஃபுல் இன்டர்னல் க்ளோ. வெளியில் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. எல்லாருமே பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இந்த பிக்மெண்டேஷன் நிறையா குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டில் எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்டர்னல் நம்ம க்யூர் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது. மெயின்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்லாம் நான் அட்டாச்சே பண்ணல. கண்ணுக்கு கீழே ரக்கூன் ஐஸ் மாதிரி இருந்தது, அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் என்னோட கருவை முக்கியமாக என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆமாம், நான் நிறைய ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் குறையில. இவங்கள்ட்ட வந்து தான் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்கறது தான் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா ஹோப் தான் மேம். ஹோப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்களே, ஏதோ ஆக்சி ப்ளஸ் நம்பினோம் கைவிடப்படாது. ஸோ இவங்க வந்து டாக்டர் சிவி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி பிஃபோர். ஸோ உங்களுக்கு அபவுட் ஆக்சி ப்ளஸ் ஒரு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் ஹெல்த்தில் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்னா அந்த டாப் 3 என்ன சொல்வீங்க? டாப் 3னா இப்போ எனக்கு வந்து தூக்கம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட்டாக தூங்குவேன். இப்போ என்ன அது நல்லா 2 மணி நேரம் ஃபோன் பார்த்தாலும் தூக்கம் வராது. இப்போ 5 நிமிஷம் ஃபோன் பார்க்கும்போது இந்த தூங்கிடுவோம் அப்படின்ட்டு தூங்கிடுறேன். தூக்கம் நல்லா இருக்கு. அதே மாதிரி என்னதுன்னா
இந்த பேசுகிற டைம் வந்துட்டு இப்போ ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது, இந்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கிளியராக இருக்குது, என்னோட ஃபேஸ் வந்துட்டு பிக்மெண்டேஷன் ஆகட்டும், இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. வெரி குட். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சி ப்ளஸை நம்பினோம் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி இதுவரை யாருமே சொல்லாதது. ஐம் தேங்க்ஃபுல். அவங்க உங்கள் மதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அவங்கள புஷ் பண்ணி இன்னைக்கு கூட அவங்க சிஸ்டர் அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க 2வது டாக்டர் அனுப்பிச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் a family connect. The tree is growing and the family is growing. அதான் நான் சொல்லுவேன். Thank you so much. Thank you Lindsay. Thank you. Thanks.